மேலே ஏறி கீழே விழுந்துட்டு மிதிச்சிட்டாங்க மூஞ்சில எல்லாரும். இப்போ ஒரு பொண்ணு அங்கேருந்து ஓடிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு ஓடி வரும்போது காப்பாற்ற போனேன், பின்னாடி வந்து மேலே தள்ளி விட்டாங்க. அவர் பிடிச்சிட்டு இன்னொரு பையனும் சேர்ந்து இழுத்தாங்கண்ணா. அப்போதானே நான் பொழைச்சேன். நான் அமுத்துற நேரத்துக்கு நான் படுத்திருந்தேன்னா மொத்தமாகவே எந்திரிச்சு முடியாதுண்ணா. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களுடைய கரூர் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. பல பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த சூழலில் இப்போ நம்ம கரூர் அரசு மருத்துவமனையில் தான் இருக்கோம். பல பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வார்டுக்கு மாற்றிருக்காங்க. அவங்க என்னென்ன சூழல்களை எதிர்கொண்டாங்க, அங்கே என்ன நிலைமை இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி உங்கள் பேர் என்ன, எப்போ போனீங்க, நீங்கள் என்ன நடந்தது உங்களுக்கு? மதிய சனிக்கிழமை நைட்டு 7 போகணும். 7 போகணும். பேனர்ல மேலே ஏறி கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்து பேனர்ல ஏறுனீங்களா? ஏன் ஏறுனீங்க பேனர்ல? விஜய் பார்க்கறதுக்கு. கூட்ட நெரிசல் தாங்காம ஏறுனீங்களா இல்லை விஜயை பார்த்துடணுங்கிறதுக்காக ஏறுனீங்களா? பார்க்கணும். ஏறி கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்தோம். கையை ஊனி கையை கிராக் ஆயிடுச்சு. மூஞ்சி மிதிச்சிட்டாங்க மூஞ்சில எல்லாரும். மூஞ்சில மிதிச்சிட்டாங்களா? எவ்வளோ நேரமா நீங்க அங்க இருந்தீங்க? தெரியலண்ணா. மயக்கம் ஆகிட்டேன். பேனர்ல எல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் பேனர்ல ஏறினீங்க? பார்க்க முடியாதனால கூட்டம் அதிகமாக தான் ஏறினீங்களா இல்லை எப்படியாவது விஜயை பார்த்துடணுங்கிறதுனால ஏறினீங்களா? கூட்டம் அதிகமாக இருக்கனால மேலே ஏறிட்டேன். விஜயை பார்த்துடணும் அப்படிங்கிறதுனாலயா இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால? விஜயை பார்த்துடணும். கூட்டமும் அங்கே அதிகமாக இருந்தது. ஆமாண்ணா. எத்தனாவது படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்க. எத்தனை பேர் போயிருந்தீங்கம்மா நீங்க? நானே மாமாவும். அவர் கூட இல்லை, அவர் தனியாக இருந்தாரா? நீங்க ஏறினது அவருக்கு தெரியாது? மாமா தான் இருந்தாரு. மாமா மேலே இருக்காரா? இல்லை அவரு நீங்க ஃப்ளெக்ஸ்ல ஏறினது அவர் பார்க்கலையா? அவருக்கு தெரியாதோ? அவரும் ஏறினாரா? எப்படி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சது? இது ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் ஆஸ்பத்திரியிலேருந்து பண்ணனால நாங்கள் வந்தோம். எங்கள் மாமா வீட்டுக்கு வரன்ட்டு வந்தான், லீவுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இங்கே அப்படியே பார்த்துட்டோம். சொந்த ஊர் எது? சொந்த ஊர் நாங்கள் மண்மங்கலம். இங்கே கரூர்ல மாமா வீடு இருக்கா? திருமாநல்லூர்ல இருக்கு. திருமாநல்லூர். வந்தது இதெல்லாம் தெரியாது. நான் வீட்டில் இருந்தேன். நான் வரல கூட்டத்துக்கு. தம்பியும் இவனும் போய் தான் கீழே வந்துட்டான். தம்பி உங்க பேர் என்ன? எப்போ நீங்க அந்த மீட்டிங்க்கு போனீங்க? எத்தனை மணிலேருந்து அங்கே இருக்கீங்க? என்ன நடந்தது? நீங்க என்ன விஷயம் பார்த்தீங்க? என் பேர் ஜெயபாலா. 3 மணிக்கு மேலே தான் போனேன். மீட்டிங் விஜய் பிரச்சாரம் அந்த வேன் வர கும்பல் அதிகமாகிடுச்சு. நான் பின் சைடு போயிட்டேன். பின் சைடு போகும்போது கும்பல் அப்பயும் அதிகமாக தான் வந்துச்சு. அந்த ஒரு பொண்ணு அங்கேருந்து ஓடிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு ஓடி வரும்போது காப்பாற்ற போனேன், பின்னாடி வந்து மேலே தள்ளி விட்டாங்க. காப்பாற்ற போனேன். அந்த பொண்ணை காப்பாற்ற போகும்போது கும்பல் அப்பா வர விஜய் வேணும் கரெக்டாக வர அந்த பின் சைடு தள்ளி விட்டாங்க. நீங்க விஜய் வேன் வரதுக்குள்ளே விழுந்துட்டீங்க கீழே? ஆமாண்ணா. கரெக்டாக எங்கள் எதிர்த்தாப்புல விஜய் வேன் வருது. வரும்போது அப்படியே கீழே விழுந்துட்டு குப்பரை விழுந்துட்டீங்களா? குப்பரை விழுந்து. உங்க மேலே யாராவது மிதிச்சிட்டாங்களா? என்ன நடந்தது? என் மேலே மிதிக்கல, அப்படியே அமுக்கிட்டோம். நாங்கள் 1 by 1 எல்லாம் கீழே விழுந்துட்டோம். என்ன படிக்கிறீங்க நீங்க? கட்சிக்காக போனீங்களா, விஜய் பார்க்கறதுக்காக போனீங்களா, எனக்காக போனீங்க? விஜய் பார்க்க. என்ன படிக்கிறீங்க? 3rd BSc பாட்னி. காலேஜ் படிக்கிறீங்க? காலேஜ். எத்தனை பேர் போயிருந்தீங்க நீங்க? நாங்கள் 2 பேர் மட்டும் தான். 2 பேர் ஃப்ரெண்டோட போயிருந்தீங்க? அவருக்கும் ஏதாவது அடிபட்டுச்சா? உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் அடிபட்டுருக்கு? இந்த ஷோல்டர்ல, அப்புறம் கண்ணு லைட்டாக சவுந்துருக்கு. கண்ணு ஃபுல்லாவே ரெட் ஆகுது. கீழே குப்பரை விழுந்ததுனால அப்படியே தெரியல. ஷோல்டர் ஒன்று அடிபட்டுச்சு, கண்ணு எப்படி தெரியல, ரெட்டிஷ் அப்படி ஆச்சுன்னு தெரியல. அது வந்து தெரியல. அது மிதிச்சதுலாம் அவங்களால மூச்சு தங்குறது அவங்களுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் மயக்கம் ஆகிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டாந்து இங்கே போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபோன் பண்ணாங்க. அதுக்கிடையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் உங்களுக்கு தகவல் தெரியும்? ஆமாம், ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கிடையில் ஃபோன் போட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்தது. ஃபோனு அவங்ககிட்ட இல்லை. அப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட பேசி ஃபோன் எங்கிட்ட தான் எடுத்து வந்து வாங்கிட்டு போங்கன்னாங்க. அப்புறம் இவனை பெட்டில் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து பார்க்க உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. பார்த்துட்டு எப்படி மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் எல்லாம் டாக்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸ்ரே எடுக்கலாம், அது எடுக்கலாம், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க.
அப்புறம் இப்ப அது என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, மருந்து மாத்திரை கொடுத்துட்டாங்க. நரம்பு அடிபட்டுருக்கு, எல்லாம் மீச்செல்லாம் நரம்பு அடிபட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் இதாகணும், ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் இதாகனதுனால இப்போ புண்ணாக இருக்கனால அந்த மருந்து மாத்திரைலாம் சரி பண்ணிடலாம். அப்படி முடியாத பட்சத்தில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரா இல்லை உங்களுக்கு தெரியாதா? சொல்லிட்டு தான் போனாங்க. நானும் விட மாட்டேன்ட்டேன். இல்லைப்பா ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடா அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், கூட்டம் அதிகமாக இருந்தேன்னா நீ போய் வந்துடு. ஏன்னா இந்த மாதிரி கூட்டமெல்லாம் இருந்ததுன்னா திடீர்னு ஏதோ ஆகும், உனக்கு எதோ ஆகும், என்னடா பண்ணுறது அப்படின்னேன். இல்லைன்னா ஒரு வாரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரின்னு விட்டேன். கடைசியில் மணி 6, 6:30 2-3 தடவை ஃபோன் போட்டேன். அப்போல்லாம் எடுத்து பேசினேன். அப்புறம் 6:30 மணிக்கு மேலே தான் ஃபோனு போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஏடா ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப், ஃப்ரெண்டுக்கு போட்டேன், அவனும் சுவிட்ச் ஆஃப் வந்தது. ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் எனக்கு இந்த ஃபோன் வந்தது. இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தான் நான் இங்கே வந்து பார்க்க வரேன். என் பேர் கோபிநாத்னா, என் ஊர் வந்து நெரூர். நான் வந்து 4 மணி போல் போனேன். 4 மணிக்கு போயிட்டு 7:50க்குலாம் கரெக்டாக 7:15. அப்போல்லாம் கூட்ட நெரிசல் காரணமாக தானே நான் கீழே தான் நின்றுட்டு இருந்தேன். எதுவுமேலே ஏறல, இது பண்ணல, எதுவுமே பண்ணல. கூட்டத்தில் இந்த அங்கிட்டு இருந்த பேரில் இங்கிட்டு வரவு கூட்டம் அதிகமாக, அதனால கூட்டல் நெரிசல்னால என்னால் மூச்சு வாங்க முடியல. நான் காற்று கிடைக்கல, காற்று போதிய அளவு எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ நான் கூட்டத்தொட்டு வெளியே போகணும், கூட்ட நெரிசல்லையே அப்படியே வெளியே போட்டினேன். எனக்கு முன்னாடி போனவங்க, அந்த வழியில் போனவங்க டிச்சு இருக்க தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்கண்ணா. சாக்கடை விழுந்துட்டாங்கண்ணா. நிறைய பேர் இருந்தாங்கண்ணா. நான் போவேன், என் காலை வந்து அவங்க காலுக்குள்ளே மாட்டிக்கிச்சுங்க. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தா என்னால் இழுக்க முடியலங்க. அவங்களே என்னால் தூக்கவும் முடியல, பின்னாடி வரவங்களே என்னால் சமாளிக்க முடியலங்க. நான் என்னைய கூட்டம் பின்னாடி தள்ளுவோன்னா கீழே விழுந்து என் மேலே 4-5 பேர் ஏறி முதுகு பூரா எல்லாம் எனக்கு வலிங்க. அப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட கெஞ்சி என்னை கையை பிடிச்சி தூக்கணும்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தூக்குனார்னா, அப்பயே இழுக்க முடியலண்ணா. ஒரு நாள் என் கால் வந்து மாட்டிச்சுண்ணா. அப்புறம் நான் இது பண்ணி பொறுமையாக இது பண்ணி காலை எடுத்து ஒருத்தர் என் மேலே ஏறிட்டே போனேன். எதுக்குடா ஏறி அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள சமாளித்து அப்புறம் ஒரு பையன், நீ கெஞ்சிருந்தேன், எனக்கு அடியில் ஒரு பையன் இருந்தான். ஆனால் எந்திரிண்ணா, எனக்கு கால் வலிக்குண்ணா, எந்திரிண்ணா நான் எந்திரிக்கவும் முடியாமல் பின்னாடி போட்டு நீங்கள் ஒரு பையன் மேலே விழுந்துட்டீங்களா? நான் பையன் மேலே விழுவலண்ணா. விழுவ போகிறதுக்கு தானே நான் விழுவக்கூடாதுன்னு சொல்லதான் 2 கையை அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டேன். 2 பை பேலன்ஸ் பண்ண வந்து என் மேலே காலை வச்சு அந்த சைடு அவங்க மேலே காலை வச்சு எல்லாம் நடந்து போயிட்டே இருந்தானுங்க. அப்புறம் இனி இந்த சைடு ஒருத்தர் இருந்தாருங்கண்ணா. அவரை கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுக்க சொன்னேங்கண்ணா. காலை எல்லாம் செருப்பெல்லாம் கழட்டி விட்டு ஒவ்வொரு காலை வெளியே எடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் இழுக்க சொன்னான். அவர் பிடிச்சி இன்னொரு பையனும் சேர்ந்து இழுத்தாங்கண்ணா. அப்போதானே நான் பிழைச்சேன். இல்லைன்னா படுத்த வேகத்துக்கு அவங்க அமுத்துற வேகத்துக்கு நான் படுத்திருந்தேன்னா மொத்தமாகவே எந்திரிச்சு முடியாதுண்ணா. அவன் அமுத்துன ஒரு பையன் ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கினோடனே உடனே எந்திரிச்சு மேலே மூச்சு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஏதோ ஒரு இதில் ஆண்ட முன்னேற்றத்தில் தான் தப்பிச்சே நான் வந்தேன். இப்போ நீங்க சொல்ற சம்பவம்லாம் விஜய் வந்து பேச ஆரம்பிக்கும் போது நடந்ததா இல்ல முன்னாடியே நடந்ததா? அவர் வந்து பஸ் வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல சிக்கினதுக்கு அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. நான் சிக்கிட்டேன். அது பஸ் என்ட்ராகும் போது பஸ் என்ட்ராகி நின்றுச்சுங்க. நான் அந்த இடத்துல, அதாவது நான் வெளியே போற சமயத்துல அந்த கீழே விழுந்துருந்தாங்க, அந்த இடத்துல நான் எனக்கு கால் மாட்டேன். அப்பதான் அவர் பேச ஆரம்பிச்சாருங்க. அவர் பேச ஆரம்பிச்சு அடுத்த அங்கேருந்து மாட்டி ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷங்க என்னை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். இப்போ நீங்க வந்து அதுக்கு பிறகு என்ன நடந்தது எதுவுமே தெரியாது? எதுவும் தெரியாது. அந்த ஆம்புலன்ஸ் வந்தது எதுவுமே எதுவுமே எனக்கு தெரியாது. பவர் கட் ஆனது அதெல்லாம் தெரியாது. அதுக்கு முன்னாடியே இது மாதிரி நீங்க விழ ஆரம்பிச்சு? நான் நிற்கும் போதெல்லாம் லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு தாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜென்செட் இருந்து ஃபோக்கஸ் இருந்துச்சு. அவர் நின்று பேசுற இடங்க அது கரெக்டா. அந்த ஃபோக்கஸ் ஒரு முறை கட் ஆனிச்சே, அப்போ அந்த அப்போ அதுக்கு முன்னாடியே விழுந்துட்டீங்க? அதுக்கு முன்னாடியே நான் ஆம்புலன்ஸ் வந்துட்டேங்க. நான் 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டேன். கரூர் ஜிஹெச். நீங்க எவ்வளவு பேரோட வந்திருந்தீங்க கூட்டத்துக்கு? நானும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் வந்திருந்தேன். விஜய் வர்றதுக்கு ஒரு 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு? நான் எல்லாருமே சொல்றாங்க
அந்த இடத்துல ஒரு ஆட்கள் கூட நகர்ந்து போக முடியாத அளவுக்கு கூட்டம் ரஷ்ஷா இருந்தது அப்படின்றாங்க. இருந்ததுங்கண்ணா. அவர் நின்று பேசக்கூடிய இடத்துல வந்து நான் 4:30 போல போனேங்க. அப்பயே கிரௌடு இருந்துச்சுங்க. நீங்க எந்த இடத்துல நின்னீங்க? விழுந்தது அவருக்கு ஏத்தாப்படியே நான் நின்னேங்க. அவர் அந்த சைடு ரோட்ல இருக்காருன்னா அவருக்கு ஏத்தாப்படியே நான் இந்த சைடு நிக்கிறேன். அந்த வண்டி வந்து நின்ன பக்கம் இந்த சைடு நிக்கிறேன், ஆப்போசிட் சைட்ல. நானும் என்னோட ஃப்ரெண்டு காந்திராஜ்னு, அவர் வெங்கமேட்டுக்காரங்க. அவருக்கு என்ன நல்லா இருக்காரா? அவரு நல்லா இருக்காருங்க. அவரு எல்லாம் கூட்ட நெரிசல் அப்படி இப்படின்னு தப்பிச்சு தாங்க வெளியே வந்தாரு. அவர் நல்லா இருக்காருங்க. நான் அவனை விட்டனால நான் வெளியே வந்துட்டேங்க. என்னால அந்த க்ரௌடுக்குள்ளேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இங்க இருந்தோம்னா மீண்டும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் சொல்லிட்டுன்னா நெரிசலா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்ன காரணமா இருக்கும்? அது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. அங்கிட்டு இருந்து பாதி பேர் எல்லாம் இந்த சைடு வந்தனாலதான் எனக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஒரு இதுங்க. ஆனா அந்த சைடு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. அதான் வேன் வரும்போது அங்கிருந்து வந்தாங்களா இல்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல? வேன் வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு இருந்து வந்தாங்க. அது எதனால வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டேங்க. ஹாஸ்பிட்டல் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க? 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேங்க. உங்களுக்கு உடனே ஆம்புலன்ஸ் கிடைச்சிருச்சா? ஆம்புலன்ஸ் வந்து எந்த வழியா வந்தது உங்களுக்கு? ஆம்புலன்ஸ் எனக்கு தனியார் ஆம்புலன்ஸ்ல தான் வந்தேன். தனியார் ஆம்புலன்ஸ். ஓகே. அந்த கூட்டத்துக்குள்ள வந்த ஆம்புலன்ஸ்? இல்லங்க, கூட்டத்துக்குள்ள வரல. இந்த சைடு சந்துல இருந்துச்சு. ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு வந்தாங்களாட்டுருக்கு. ஸ்ட்ரெச்சர்ல தான் ஏத்தி விட்டாங்க. விஜய் போறதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிட்டீங்க? உங்க அதாவது ஆம்புலன்ஸ்ல கிளம்பிட்டீங்க. அவரு 7 மணிக்கு வந்தாருன்னு நினைக்கிறேங்க. நான் 7:15 7:20 7:20 7:30 ஆம்புலன்ஸ் ஏறிட்டேன். 7:40 அங்க வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் 8 மணிக்கு வந்துட்டாங்க. எங்க அம்மாங்க. என்ன பண்றீங்க நீங்க? எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 27 வயசு ஆகுது. ஓகே. நான் டிரைவரா இருக்கேன். கரூர்ல கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். விஜய் பிடிக்கிறதுனால வந்தீங்களா இல்ல கட்சியில தாவேக்கால இருக்கீங்களா? என்ன தாவேக்கால இல்ல, விஜய் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் போனேன். நான் வெங்கமேடு பெரிய குளத்து பிள்ளைங்க சார். நான் கரெக்டா 6:50 அங்க போறேங்க சார். 6:50 தான் போனீங்க? 6:50 போயிட்டேங்க சார். போயிட்டு பைக்கு ஸ்பீக்கர் பக்கத்துல நின்றுட்டு இருக்குங்க. கும்பல் தான் நின்றுட்டு இருக்கிறோம். விஜய் சார் வர 6:50 ஹெவியான கூட்டமாச்சா? நீங்க எப்படி உள்ள போனீங்க? நாங்க வந்து வெங்கமேடு பெரிய குளத்து பிள்ளை வீடு. நாங்க வேலை செஞ்ச இடம் வந்து சிவகிரி. பெயிண்டர் நான். சிவகிரி வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு அங்கிருந்து கிளம்பணும். கரெக்டாக வேல்சாமூரத்துக்கிட்ட வண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே நிப்பாட்டிட்டு பக்கத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து தான் வந்தோம். வந்து விஜய் சார் பார்க்கலான்னு தான் வந்தோம். பக்கத்தில் வந்து போக முடியல. முன்னாடியே இந்த ஸ்பீக்கர்ட்டே நின்றுட்டு இருக்கிறோம். ஓவர் கும்பலாக இருக்குது. அவர் வர்றதுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வரல. அதுக்கப்புறம் வந்துட்டார். 7:10 வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சு கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் போனால் கும்பல் இங்கிட்டு ஓட எல்லாம் தள்ளி விட்டோம். குழந்தைங்கலாம் நிறையா குழந்தைங்க இருக்கிறாங்க. இங்கிட்டு போகாதீங்கமான்னு இங்கிட்டு சொல்லிட்டு இங்கிட்டு போகமான்னு சண்டுக்குள்ளே போனால் கூட இங்கிட்டு போய் ரோட்டுக்கு போயிடலாம். இங்கிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருக்குறோம். தாட்டி விட்டு திரும்புறதுக்குள்ளே பொத்துன்னு வந்து மேலே விழுந்து எனக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சு கைங்க அது பிளேட் வச்சிருக்கு. அது மேலேயே வந்து ஏறி மிதிச்சதுல எனக்கு மயக்கம் ஆயிடுச்சுங்க. ஆம்புலன்ஸ்ல தான் கீழே விழுந்துட்டீங்களா? அப்படியே எல்லாம் மேலே விழுகுறப்ப நான் கீழே விழுந்து என் மேலே ஏறிட்டாங்க. மேலே மிதிச்சிட்டாங்களா? மிதிச்சு இந்த பிளேட் வச்சதுலேயே மிதிச்சு என்னால் மயக்கம் வந்துருச்சு. கூட வந்த பையனை கூட்டிட்டு வீட்டில் விட்டுட்டாங்க. வீட்டில் விட்டு வலி தாங்க முடியாமல் கத்து அம்மா வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி வீட்டில் இருந்து நேரம் ஆஸ்பத்திரிக்கு. நீங்கள் சம்பவ இடத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகுதான் வந்தீங்க? ஆமாங்கய்யா. ஓகே. என்ன வேற என்ன சம்பவங்கள் நீங்கள் பார்த்தீங்க? வேற என்ன பிரச்சனைகள் அங்கே இருந்துச்சு? ஏற்கனவே மயக்கம் அடைஞ்சிருந்தாங்களா அல்ல ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதனால தான் பிரச்சனைன்றாங்க? என்ன நடந்தது? எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க? நான் வந்துட்டேங்க. ஓகே. எனக்கு மயக்கமானோடனே என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வண்டியில வச்சு வீட்டுல உணர்ந்து விட்டோன்னே வலி தாங்க முடியாம தான் கூட்டத்துல இருந்து எப்படி உங்களால தப்பிச்சு வர முடிஞ்சது? அந்த ரோட்ல போனா எஸ்கேப் மண்டை ஒண்ணு இருக்கீங்க. அந்த வழியா நாங்க வந்துட்டோம். வழி தெரிஞ்சனால உள்ள வந்து அங்க வந்துட்டோங்க. வந்து வண்டி எடுத்துட்டு என்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாங்க. விஜய் பேச முடிக்கிறதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்களா? ஒரு 2 வார்த்தை பேசினாரு. பேசுறப்பெல்லாம் கும்பல் அதிகமாகிட்டே இருக்குது. பேசுறதெல்லாம் பார்த்தோம். ஆனா பக்கத்துல போய் பார்க்க முடியல. நம்ம டிஃபரெண்ட்ல அவர் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். மைக்ல கேட்டுட்டு தான் இருக்கோம். கும்பல் ஓவர் அதிகமாக குழந்தைகள் எல்லாத்தையும் இங்கிட்டு போகலாம் அங்கிட்டு போக முடியாமான்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள என் மேலே வந்து விழுந்துட்டாங்க. வந்து என்னை கூட வந்து என்னை வண்டியில் உட்கார வச்சு. நீங்கள் எத்தனை பேர் போயிருந்தீங்க? நாங்கள் 4 பேருங்க. அவங்க எல்லாருமே சேஃப் தானே? எல்லாருமே அவங்கள சேஃப்ங்க. எனக்கு மட்டும்தான் இந்த கையில் மிதிச்சனால மயக்கம் முடியாமல் போயிடுச்சுங்க. ரொம்ப நெருங்கிய கும்பல் அந்த குழந்தைங்களுக்குலாம் இப்படி ஆனது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வாயிருச்சு. ஆனால் இவ்வளோ கும்பல்லையுமே வந்து யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஆகாது இவர் நடத்தின நிகழ்ச்சி மாநாட்டுலாம். ஆனால் இங்கே எப்படி நடந்ததுங்கிறதே தெரியலைங்க. இவ்வளோ ஒரு உயிர் போயிருக்கு, காரணம் என்னங்கிறது தெரியலைங்க.